வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் ஐடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிறது ஒரு புது கேம். இந்த புது கேம் எப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கேம் தான். ஆல்சோ அது ஒரு ஸ்டோரி கேம் கூட. நியூ கேம் தான் அது. கேம் பேர் வந்து தி சமான்சிங்கோ. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. பரவாயில்ல, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டு வந்துட்டேன். வாங்க உள்ளே போய் என்ன கதைன்னு பார்க்கலாம். எஸ், உள்ளே சென்று ஹூ இஸ் த சமாசிங்கோ? என்ன ப்ரோ பேர் இது? தெரியாமல் கேட்குறேன். யார் ப்ரோ வச்சா அந்த பேர் உங்களுக்கு? சமாசிங்கோ. ஓ, ஸ்டோரி இந்த இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதா? பார்க்கலாம். என்னதாச்சும் பண்ணுமா? இன்னும் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஷார்ட்டில் அப்படியே பேக் ஆகுது. ஒரு பலூனில், ஏர் பலூனில் ஒரு டிவி மிதந்துட்டு வருது டைமோட. என்ன ப்ரோ, டைம் மிஷின் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? தரலாம். டைம் மிஷின் வந்து டிச்சுக்குன்னு இடிச்சு அங்கே கீழே விட்டுட்டு போகுது. ஓ, ஐ சி. இவன் நம்மள ஆர்வ கோளாறு எட்டி பார்க்க போகிறாரு. இந்த மரம் எல்லாம் செம்மையாக இருக்கு ப்ரோ. சிம்பிளாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது. என்ன அப்படியே உருண்டு போ. கைங்காலெலாம் இல்லைங்களே, இவருக்கு கைங்காலெலாம் இல்லை. உள்ளே போயிட்டு ஓ, உள்ளே போனதும் டைம் மிஷின். நிஜமாக தான் டைம் மிஷின் தான் போக்கலே. கன்ஃபியூஸ் ஆகிவிட்டது. ஏன்? அதாவது நிகழ்காலத்துக்கோ இல்லை கடந்த காலத்துக்கோ கொண்டு வந்து விட்டுருச்சு. ஓஹோ, என்ன பண்ணுமா? ஓ, இங்கேருந்தா ஸ்டார்ட்டே ஆகுது. என்னென்னலாம் சொல்லலை. ஒரு ஒரு இவங்க 2 பேர் லவர்ஸாக, பிரதர் சிஸ்டர் யாருன்னு தெரில. 2 கப்பிள்ஸ் அங்கே நின்றுருந்தாங்க. பார்த்தா ஒரு பலூனில் ஏர் வந்து வருது, அங்கே போய் விழுகுது. அங்கேருந்து தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. கண்ட்ரோல்ஸும் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் மறைஞ்சு போயிடுச்சு. மேபி வருமா இருக்கும். வாங்க என்னென்னு போய் பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு ஃபஸ்ட்டு. வாங்க பண்ணுவாத. அது ஃப்ரெண்டு, பேக்கு. ஓ, ஸ்வைப் பண்ணாதான் ஜம்ப்பு. ஸ்வைப் பண்ணுறது தான் ஜம்ப்பு. ஓ, டபுள் ஸ்வைப்பு இருக்குது. டபுள் ஸ்வைப்பில் ஸ்வைப்பு. இப்போ பேக்கு ஃப்ரெண்டு புரியுதா? கண்ட்ரோல்ஸ் தெரியறதில்ல போக்கலே. இன்விசிபிளாக தான் இருக்குது. இங்கே சென்டரில் ஒரு கோடு மட்டும்தான் இருக்குது பேக் அண்ட் ஃப்ரெண்டுக்கு. சிம்பிள் கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது. விஷுவலும் சும்மா இந்த லிம்போ கேம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. ஆடாடி செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த சன்ரே நம்ம கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா, செம்மையாக. ஓ, ஜம்ப் பண்ணுமா ப்ரோ? இந்த பட்டாம்பூச்சியில் கூடவா இது வருது? ஐயோ, கீழே என்னமோ இருக்கு போக்கலே, பார்த்து போகணும். ஆல்சோ ஒரு கைங்காலெலாம் இல்லை, வெறும் இதுதான். குதிக்கும்போது இவன் கண்ணிலேருந்து லைட்டு வருது. கவனிச்சிங்களா? எல்லாம் கவனிச்சுக்கணும், புரிஞ்சுதா? போக முடியல ப்ரோ, இங்கே வழி இல்லை. இப்போ இங்கே ஏதாச்சும் தான் பண்ணுமா? அதான் ஓப்பன் வழி. ஐயோ, போ குதி, அவ்வளோதான். இங்கே இல்லை. மேலே சிலிண்ட்ரு, அதை தள்ளி விடு. அப்படித்தான் ஓடிடு. கீழே மேலே பட்டன் இருக்குது போக்கலே. பட்டனை தொட்டுட்டு அப்படியே கீழே இந்த வழியாகவே போயிடலாமே. எதுக்கு நம்ம அதில் தொட்டி சும்மா வரணும்? இங்கேருந்து வழி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இங்கேருந்து போகணும். குதிச்சு போகணுமா? இல்லை வீடு. இவர் யார்? இவர் பேர் என்ன? எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே போகணும். அதாவது பொட்டி வேணுமா? பொட்டி மேலே போ. தள்ளிட்டு வா. ஓ, தண்ணியில் இறங்கினா இவனுக்கு தண்ணி அழுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இவன் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கானா, இல்லை பாஸ்ட் ஃபியூச்சருக்கு வந்துட்டானா? ஓ, இப்போ தான் டெத்து கவுண்டு ஒன்றும் கூட ஆகலையேன்னு சொல்ல வந்தேன். போடா டக்குன்னு போடா. அங்கேயே கொடுத்துருக்காங்க டபுள் ஜம்ப் பண்ணுங்கன்னு. அப்பா, போட அடி இருடா ப்ரோ. அங்கே பக்கமாக தந்தாங்க, இங்கே ரொம்ப தூரமாக தந்துட்டு இவன் இப்படியே போகும்போது
டேய் அவன் போயிட்டு சொன்னான்டா, நான் போகட்டும். குழ மனுஷன் இவன் பேர் இனிமேல் குழ. போடி குதிச்சு போ. போயிடுங்கிற தப்பிச்சு போயிடு. ஆஹா, ஒரு மரத்துக்கு அடியில். என்னாச்சு பிளாக்கு? ஓ முடிஞ்சா? என்ன கதைன்னு தெரில, எத்தனை லெவல்னு தெரில. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பாவம் ப்ரோ, இங்கே வெளிச்சம் அடிக்குது, இதுக்குள்ளே போக முடியுமா? பார்த்தீங்களா சீக்கிரட் வழி? தான் ஒருத்தன் எட்டி பார்க்குறானே. தம்பி, அவ்வளோதாண்ணா, வாடா கேட்ச் இட். ஸ்வைப், இது ஒரு கண்ட்ரோல் செம்மையாக இருக்குது பார்க்குறீங்க. பார்த்தீங்களா நான் ஸ்வைப் பண்ணுறேன் மேலேக்கு. ஸ்வைப் பண்ணும்போது ஆகுது. என்னாச்சு ப்ரோ, ஏன் இப்படி துடிக்கிறீங்க? ஆல்சோ இது பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு கலரில் நல்லா இருந்துச்சு, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அதை விட மாசாக இருக்குது. நில்லுங்க, இங்கே ஏதாச்சும் வழி வச்சுருப்பானுங்க. பார்த்தீங்களா, பசுல் கூட மிக்சடா இந்த இதில். அப்படி போகுது கதை. நடக்கட்டும். போட மேலே. இங்கே என்னமோ வேணுமா? என்ன வேணும்லாம் எனக்கு தெரியல. அங்கே வழி ஏறமா இருக்கும். இதை பக்கலே வழி இங்கே இருக்கு. குதிரா இங்க குதிரா. டே ஓப்பன் பண்ணு. போய் எனக்கு கொஞ்சம் ப்ரோ, போடா மேலே குச்சி போ. அவ்வளோதான்டா. ஃபிசிக்ஸ் வேறையா அந்த கேமில்? அவ்வளோதான்டா, குதிச்சு போயிடு. ஒன்றும் இல்லை ப்ரோ, நாங்கள் ஜாக்கி சான் ஃபேனா, அதான் அப்படி போகிறோம். ஆல்சோ பொக்கலே இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் ஹெட்ஃபோன் குத்தி வைவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இருடா. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேமில் கூட நான் இவ்வளோ டைம் ரிப்பு வாங்குறேன்னா யோசிச்சுப்பார். இவரா குதிச்சு தான் போகணுமா? பாத்துரா அடி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோதான்டா, வா ஓப்பன் ஸ்பேஸை மட்டும் பார்த்துக்கோ. எஸ், வெளியே வந்துட்டேன். வி ஆர் சேஃப் நவ் ப்ரோ. இங்கே ஏதாச்சும் வழி வச்சுருப்பானுங்க. தாதா வந்துட்டான். இன்ட்ராக்ட் பண்ணுறக்கும் ஜம்பு தான் பக்கலே ப்ரோ. அவன் யார் ப்ரோ? அவன் பாத்துரா மேலே போகணும். அவன் கடிச்சு வச்சுட்டு போகிறான். அடி இங்கே மேலே போ. கரெக்டாக ஜம்ப் பண்ணும் பொக்கலி. அவ்வளோதான்டா, வாடா. வலையிலே அதுவே மாட்டிட்டு நீக்கிதே. மஷ்ரூம் தட்டினா இதை ஜம்ப் ஆகிறானா? போயிரு. போயிடுச்சு. எங்கேயாச்சும் வழி இருக்கா மாமே? வழி இல்லை. இந்த பொட்டி தள்ளி வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பொட்டியே தான். புரிஞ்சு. அதாவது இப்போ நான் இதை கொண்டு போய் ட்ராகன் தள்ளி அந்த இது இருக்குல்ல, ஸ்பைடர் கையிலே இது கொடுத்துட்டு வச்சுக்கோ. நம்ம அப்படியே போயிடலாம். புரியுதா? பைபாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஏரோ, அந்த ஏரோ இல்லைடா, இந்த ஏரோ. இருங்கடா. யாராச்சும் ரிப்பு கவுண்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு போயிடலான்னு ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான்டா, வாடா பைபாஸ்டு. எஸ், குதிக்கும் போது அந்த ரேஸ் கீழே வர்றது மேலே வர்றது தெரியுதா? முடிச்சிட்டோம். எப்படி என்பது தெரியல. இங்கிருந்து இப்போ ஸ்டார்ட்டு. இவன் யாரை தேடி போறான்னு தெரியல. ஒருவேளை பாய் ப்ரோ. வந்துட்டேன். என்னடா செத்து போயிட்டேன்னு நினச்சேன். எங்கே விட்டேன்? இவன் யாரை தேடி போகிறான்? 4 பாக்ஸா? இன்னும் இங்கே யாரோ இங்கே தானே காட்டுது. என்ன மாமே, எங்கே ஏதாச்சும் விட்டுட்டானா? தேர் வி கோ. 3 பாக்ஸ் தானே இருக்குது. மறுபடியும் எங்கே ஏதாவது சீக்கிரம் பார்த்து வச்சுருக்கீங்களா? ஏறான். பார்த்தீங்களா, ஒழிச்சு வச்சுருக்காங்க. வந்துட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
இவன் யாரை தேடி போகிறான்னு தெரில. நம்ம பாட்டுக்கு அங்கேருந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு இதில் இருக்கோம். கீழே போ, ஏதாச்சும் மறுபடியும் சொல்லுவாங்க. ஐயோ கதை சொல்ல விடுங்கடா. மறந்துட்டேன். இவன் யாரை தேடி போகிறான்னு தெரியல. இவன் பேர், இவன் ஊர், நாலு, எங்கேருந்து வந்தான் எதுவுமே தெரியாது. ப்ரோ என்னடா எங்கடா வந்து மாட்டிருக்காடி? இங்க வந்துட்டான். நம்ம வழிக்கு வரணும். இதை இங்கே இந்த 4 இடத்த வச்சு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு தெரியல. நம்ம டேரெக்டாகவே போய் பண்ணிக்கலாமே. அவ்வளோதான். வந்துட்டா. வா தம்பி. இவன் பார்த்தீங்களா? அவன் பார்க்க நல்லா இருக்கான் போமே. பாரு, பிளாக் எது சொல்கிறது, ஸ்மைல் சம்திங் மாதிரி. ஸ்லைமு. இங்கே ஒரு பொட்டியா? சரி கொடுங்க, எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் இங்கே எங்கேயும் கேட்கல, ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இங்கே எங்கேயாச்செல்லாம் கேட்பாங்க. அங்கிருந்து திரும்ப வர வேண்டியதாக இருக்கும். மேலே போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்டா. எஸ், சுவிட்ச் இங்கே தான் இருக்குது. எனக்கு இந்த ஆர்ட் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்குது மக்களே. செம்மையாக இருக்குது. ஐ லைக் திஸ் கேம். இங்கே என்ன பண்ணணும்? மேலே போகணுமா? இல்லையே, கீழே போகணுமா? நில்லுங்க. வாட் வீடு, நான் பாட்டுக்கு மேலே வந்துட்டேன். இங்கே இருக்கா சுவிட்சு? நல்ல பசில். ஆல்சோ தலை வாட்சோட பாட்டு மாதிரி இருக்கு, கவனிச்சிங்களா? இருடா டே, பார்த்துட்டு இருந்தேன்டா. பாப்பா, வாட்சோட பாட்டு மாதிரி இருக்கு. என் ஊகத்தில் குழி வழிப்பறி மாதிரி குழிப்பறி வச்சுருக்காங்க மக்களே நமக்கு. ப்ரோ நீங்கள் சும்மா சொன்னா நான் இங்கே சும்மா விட்டாலே நான் செத்துருவேன். அதில் என்ன குழி வேற நமக்கு. வாடா இங்கே ஏதாச்சும் வச்சுட்டு போகிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ இது? ஓடிட்டுங்கிற இது எத்தனை டேக்கு போக போகுதோ? அவ்வளோதான்டா. வந்துட்டேன், கடந்துட்டேன். ஆமாம், ஜெயிச்சிட்டோம் மாறா. என்னாச்சு, முடிச்சிட்டா? என்னாச்சு ப்ரோ, செத்துட்டேன் நான் வருவியும்? இல்லை லெவலை முடிச்சிட்டேன். மேலே இந்த கீழே வந்துட்டேன். என்ன தண்ணிக்குள்ளே போகக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? மேலே ஏதாச்சும் போடணுமா? மேலே போகணும். ஆமாமே, ஏதாவது சுவிட்ச் அங்கே வச்சுருக்காங்க, ஒளிச்சு வச்சுருக்காங்க நிறையா. அதான் இங்கே பிளாட்ஃபார்ம் வருது. பிரானா. அப்படி. பார்த்து போடா, டக்குன்னு போடா ப்ரோ. அந்த பிரானா கடிச்சு வச்சிருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிரானா திங்கிற மாதிரி ஏதாச்சா? கீஞ்சுதுடா. இப்போ இதோட பிசிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி இருடா, புரியுதா? இப்படி நிற்கணும், அதே டைமிங்கில் அங்கே தட்டி எப்படி போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? செத்துட்டேன்டா ப்ரோ. அங்கே விட்டுறாதீங்க. இல்லை அவ்வளோதான். இப்போ நாம் ஜெயிச்சிட்டோம். சொல்லு. பேக் பார்த்தீங்களா? நான் சும்மா எதிர்ச்சியாக தான், அது தெரியாமல் நான் டபுள் ஜம்ப் பண்ணிட்டேன். ஒரு ஜம்ப் பண்ணி போகலாமே, இப்படி போகலான்னு. என்ன ப்ரோ கெயிட்டு? அப்போ மறுபடியும் நம்ம மேலே என்னமோ பண்ணணும். இங்கே மஷ்ரூம் வருதுன்னா அப்போ நம்ம கன்ஃபார்மாக மேலே என்னமோ பண்ணணும். ஒன் மோர். சொன்னா கூட்டிகிட்டு போ. அங்கே இருக்கு ஒன் சுவிட்ச், 2 சுவிட்ச் அண்ட் லாஸ்ட் ஒன். அப்போ நாம் கடுபுடுன்னு ஓடி கதவு ஓப்பன் ஆகி அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு. தம்பி பார்த்து தம்பி. அங்கே பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு எனக்கு பிறா தெரியும். நான் பாட்டே குதிச்சான்டா. சரி, அந்த சைடு போகணும் மக்களே.
அவ்வளோ வந்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன். ஐ டபுள் ஜம்ப் பண்ணுமே மறந்துட்டேனே. 1 2 ப்ரோ ரெண்டாவது பண்ணேன் ப்ரோ. 1 2 பத்தலை, கொஞ்சம் கூட போகணும் கொஞ்சம் கூட போய் 1 2 லாஸ்ட் ப்ரோ. ஒன்ஸ் மோர் ரீட்ரை. முடியலையா? கொஞ்சம்டா முன்னால் முடியும்டா கண்ணா தம்பி. அடிங்க நான் கை எடுத்து பிடிக்கும், கையும் இல்லையா ப்ரோ? அந்த லாஸ்ட் வந்து ஜம்ப் பண்ணால் ஒரு ஜம்பு தான் பண்ணுறான். கீழே வழுக்கிடுதா, அதனால தான் பண்ணுறது இல்லையா? போடா ப்ரோ. இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ நான் குதிப்பேன்? கீழே எங்கேயாச்சும் நிற்கிற கூட வழி இல்லை. போயிட்டான்டா. மேலே போடா. இவன் தான் கூட்டிகிட்டு வந்தேன். டேய் விடுடா. ஒருவேளை இங்கே மேலே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லையா? என்னடா சொல்கிறாடி? டேய் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கடா. என்ன மாமே ஒன்றுத்தையும் காணோம் ப்ரோ. வீட்டுக்கு போகணும் ப்ரோ, அம்மா திட்டுவாங்க. பொக்கலேஷ் நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான்டா. நான் எதிர்பார்க்கல கீழே வருவான்னு வச்சுருக்காங்க. ஆனால் சுவிட்சிங்க வச்சதும் அவ்வளோதான். நாங்கள் பறந்து பறந்து வீட்டுக்கு போகிறோம். சந்திப்போமா? பாய். வணக்கம். in the right, I am fly in the high. எப்படி நம்ம வந்துட்டேனா? ஸ்டாப் வந்துச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். அதுக்குள்ளே கேம் முடிஞ்சா? இல்லை, இப்போ தான் ஸ்டார்டிங். கீழே தான் போகணுமா? பார்த்துடாடி. ஐயோ நான் வேற இந்த சைடு ரைட் சைடு இங்கிருந்து குதிக்கணுமா? வாய்ப்பே இல்லை. குதிக்க மாட்டான் ப்ரோ. அவன் குதிப்பானா? ஒருவேளை குதிப்பானா இருக்கும். இந்த லாஸ்ட் நின்றுட்டு அடிங்க நில்றா. நில்றா நின்று ஆட அப்படித்தான் போகணும் போலையே. ஒன்ஸ் மோர் ரீட்ரை. இல்லை ப்ரோ, வேற ஏதாச்சும் பண்ணுமா? தண்ணினா இவனுக்கு அலர்ஜி மட்டும் எனக்கு தெரியும். இல்லை கரெக்டாக தான் இல்லை. கரெக்டாக செய்வோம். வந்துட்டான் தேர் வீஸ். இல்லையே, வேற ஏதாச்சும் பண்ணுமா? நான் சொல்ல முடியாது பொக்கலை. இங்கே ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க சொன்னேண்ணா. தானே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அவன் கேட்பான் இது இந்த குச்சியில் நிற்கணுமா? இங்கே நான் எனக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் தந்தாலே நான் நிற்க மாட்டேன்டா. ஆடாடி இங்கே தான் இருக்கும். இங்கே தான் கன்ஃபார்ம். இங்கே தான் எனக்கு தெரியுமே. நில்லுங்க போக்கலை. இங்கே மேலே ஏதாச்சும் வழி வச்சுருப்பாங்க ஒரு வேலை. சரி வா. அவ்வளோதான்டா. வாடா. அதாவது இந்த பொட்டி இங்கே வச்சு போதா? இவன் போயிட்டான். புரியுதா? இங்கே வேணா வைக்கணுமா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு இவன் எப்படி நான் திறந்து விடுவேன்? ஹவு இஸ் இட் பாசிபிள் ப்ரோ? போக லெவலு கஷ்டமாக போகுது. எத்தனாவது லெவலில் நிற்கிறோன்னு ஒரு இதுவும் தெரியல எனக்கு. நான் இங்கே இருக்கேன். புரிஞ்சு போய். ஆமாம், நம்ம அந்த சைடு போகணும். புரியுதா? எனக்கு புரிஞ்சு. தள்ளு முழு பலத்தை காட்டு.
அவ்வளோதான்டா, வந்துட்டேனா. டே பைத்தியக்காரா, தள்ளி விட்றாதடா. அவ்வளோதான். என்னடா கூண்டுது? ஹலோ, எனிபடி இஸ் தேர்? என்ன ப்ரோ கல் இது? இந்த கல்லை தான் தள்ளலாமா? கல் வர்றதில்ல. அப்போ இங்கே ஏதாச்சும் வழி வச்சிருக்கானா? வழி இருக்கா ப்ரோ? இல்லை மாமே, அங்கே கல் இடிக்குது. நிற்க முடியும். ஓ ஐசி. ஆமாம் புரியுதா? ஆடா கருமாந்திரமே, இதுக்கு தான் ஐக்கியவா எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. போனையா வந்தியான்னு இருக்கணும். இங்கே இருந்தான். இனி நம்ம போய் சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷேர் ஆட்டோவை பிடிச்சி அப்படியே மேலே போயிடலாம். ஒரு ஐக்கியம் யோசிக்க வேணாம், சும்மா போனால் போதும். என்னமோ எனக்கு மட்டும்தான் மூளை இருக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அவ்வளோதான்டா. இல்லை, லெட் மீ செக். ஆமாம், பயமாகவே இருக்குடா உன்னை வச்சுட்டு. ப்ரோ அங்கே எங்கேயும் நிற்க முடியல. மேபி இங்கே நிற்கலாம்ல, நிற்கலாம். Oh shit man. என்னடா பண்ணுப்போ? அவ்வளோதான்டா, முடிஞ்சு. இல்லைங்க மேலே போகலாம். அவ்வளோதான்டா, வந்துட்டடா. அதான் மக்களே சுவிட்சு. அவ்வளோதான்டா, தொட்டுட்டா. வாடா. இப்போ சுற்றுறான். ஓ இப்படியா? புரியுதா? அவ்வளோதான்டா. வாடா. மக்களே லிம்போ கேம் ட்ரை பண்ணலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் சொல்கிறது, நம்ம கேமே எல்லா கேம் விளையாடுறோம் மக்களே. நம்ம என்னால் முடிஞ்ச எல்லா கேமும் நம்ம விளையாடலாம். ஓகே விளையாடலாமா வேணாமா என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு வந்துட்டனே, குத்த மாட்டான். குத்துவான். இப்போ என்ன பண்ணுறது? வாட் வி டூ? எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இது இங்கே வழி இருக்கா என்ன? இல்லையே. அண்ட் வாட் வி டூ ஃபார் தேட் டைம்? எந்த வழியுமே இல்லையே. ஓடக்கூட. ஒருவேளை மேலே ஏறணுமா? என்னடா பண்ணுடே, சொல்லிட்டு போங்கடா. இல்லையே ப்ரோ என்ன பண்ணுன்னே சொல்கிறல. நான் கீழே போயிட்டு மறுபடியும் ஏதாச்சும் இருக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். ஓகே மக்களே, ஏறு டிங்கு ஏறு. வெயிட், அப்புறமா ஏறு. இல்லையே, ஒன்றும் இல்லையே. அவ்வளோதான்டா. வாடா கண்ணா. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லையே. அதான் இங்கே ஏற முடியுதே. இந்த பக்கம் இங்கே வழி இருக்கு. இல்லை, வழி இருந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கு. இருந்தாலும் நம்ம கைங்கால் சும்மா இருக்காது. அப்படிங்க உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு. டே பாத்துரா அடி கண்ணா தம்பி. இப்போ என்ன பண்ணணும் நான்? ஐயோ மறந்துட்டேனே. இப்படித்தான் போகணுமா? எப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா. இங்கே போனாலும் செத்துருவான் அவன். வாட் வி டூ? மேலே போக முடியுமா? வாங்க ஒன் மோர் ட்ரை போவோம். கீழே வந்துடுவான். இதுக்கு தான் ஆர்வ கோளாறே கூடாதுங்கிறது. ப்ரோ ஏதாச்சும் எனக்கு ஸ்பெஷல் பவர் ஏதாச்சும் இருக்கா? ஐயோ ப்ரோ, எனக்கு என்ன பண்ணும் தெரியல.
கன்ஃபார்மாக தெரியுது அங்கே தான் போகணும்னு. என்ன மாமே பண்ணுறது இப்போ? இதுக்கு வா வா வா. அடடி அவனை புடுறா. புடி புடி. ஓ மை காட், வாட் திஸ் டைம் டு ஐ டூ? என்ன ப்ரோ பாட்டெல்லாம் வருது அடியில்? எங்கேயாச்சும் ஏறுற மாதிரி இருந்தால் ஏறுற மாதிரி உள்ள பிளாட்ஃபார்மையாச்சும் சொல்லுங்கடா. இங்கே எங்கேயும் இல்லை. தேர் வி கோ. ஐ ஃபவுண்ட் இட். அதாவது பார்த்தீங்களா எங்கே வச்சுருக்கான் பார்த்தீங்களா நீங்கள்? ப்ரோ ஏதாச்சும் க்ளூ கொடுத்துருக்கலாம் ப்ரோ. நான் வேற என் மொழியை எங்கே அங்கே என்ன ப்ரோ வழி? ஓ புரிஞ்சு. அவ்வளோதான்டா. வாடா. ஸ்விட்ச் ஆன் கரு அண்டு இப்படியே கோயிக்கு. ஷேட் மேன். ஐயோ உன்னால் முடியும். கீழே வந்துட்டேன்டா. சரி விடுங்க. வழி தெரிஞ்சிருச்சு. ஒக்கலி ஸ்ரீலங்காலெல்லாம் நல்ல மழையா? எப்படி இருக்காங்கல்லாம் வசதி? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? பார்த்துருங்கப்பா, மழையிலெல்லாம் போகாதீங்க வெளியே. ஓகே, இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம வீடியோஸே பாருங்கள். மன நிம்மதி கிடைக்கும். அப்பாடா வந்துட்டேன். கீழே தான் போகணும். மன நிம்மதி கிடைக்கும் பொக்கலி. இருடா பைத்தியக்காரா. பார்த்து எல்லாரும் வீட்டிலே இருங்க பொக்கலிஸ். சேஃப்டி அவேர்னஸ். பிகாஸ் நிலைமை ரொம்ப மோசமாக போகுதுங்களா கேள்விப்பட்டேன். பார்த்துருங்க, நியூஸ்லாம் பார்த்தேன். பார்த்துருங்க பொக்கலி. அடிங்க. அவன் மேலே ஒருத்தன் டைமிங்கில் வர்றான், அதுதான் பிரச்சனையே இங்கே. அது வருவான்னு தெரிஞ்சு நாங்கள் நின்னல, எனக்கு எதால் அடிக்கணும்னே தெரியாது. எஸ் போடா. டே எவ்வளோ டைம்ல நானும் சாவேன்? நான் பார்த்தாம அவன் சாகும்போது அவங்க அண்ணன் பார்த்தீங்களா, இவங்கிட்டயா வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. வெயிட். டேய் நான் லெவலே ஈஸியாக கடந்துட்டேன்டா. அவ்வளோதான்டா, வாடா. வா. அடுத்தது மெதுவா போ. யார்றான்? டேய் பைத்தியக்காரா, என்னடா டிசைனாக வர்றீங்க? போடா தம்பி. டேய் இங்கே இருக்காத கொலகாரங்க நில்லுங்க. இந்த கல்லை தள்ள முடியுமா? இல்லை. 1 2 இல்லை வராது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இங்கே தான் போகணும்னு. ஷேட் மேன். இல்லைங்க, ஓடி வந்து குதிச்சு பார்க்கலாம். மேலே ஏறடி தங்கமே. இங்கே ஏதாச்சும் போகணுமா? எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் மெயின் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னா இங்கே தான் மெயின் வழி இருக்கு. இல்லை, அதாவது இல்லை, வாய்க்கு வந்த மாதிரி நானே பேசிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, இவன் யார்றாவன்? ஸ்டாப்பு. பொட்டி எடுத்துகிட்டு போகும்போது இவங்க இடிக்கக்கூடாதா? அதுக்கா? பொட்டி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இல்லை கீழே போகிறானுங்க. ஐசி. இப்போ இங்கே வச்சு அப்படி மேலே ஏறணும். புரியுதா? இங்கே ஏதாச்சும் இருக்கா வழி ப்ரோ? குட்டி பிளாட்ஃபார்ம் கேமாக இருந்தாலும் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஏன்டா டேய் என்னாச்சுடா? ஐயோ அதான் பக்கல முள்ளு. நான் அதை கவனிக்கவே இல்லை. அடிங்க டே, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சுடா. நீ சுவிட்ச் ஆன் பண்ணு ப்ரோ. அவன் ஆனில் தான் இருக்கா? அது தெரியாம நான் ஐயோ அசிங்கப்பட்டேனே குமார்.
என்ன ப்ரோ பண்ணு இப்போ நான் பாட்டுக்கு குதிச்சிட்டு இருக்கேன். டேய் இருடா, ஒருவேளை கீழே தள்ளி வேணுமோ? நில்லுங்க, நம்ம போய் கீழே பார்த்துட்டு வரோம். ஆமாம், இங்கே தான் 4 பாக்ஸ் வேணுமா? 4 பாக்ஸ் வி வாண்டட். மேலே அங்கே ஒருத்தர் இருக்கான். அடிங்க டேய். இங்கே போனா நீ ஃபஸ்ட்டு. டே தள்ளி விட்டுரு அவனை. எங்கேயாச்சும் வழி வச்சு இங்கே வச்சுருக்கான் பாரு சுவிட்சை. அது கீழே இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும்டா, கேமுக்கு வந்ததுலேருந்தே கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் இல்லை குண்டா காமாண்டாக்கான்னு வைப்பீங்கன்னு. ஆணி தள்ளி விடு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? நத்திங். நீ போ கீழே. கிஜிகுங் கிஜிங். 4 பாக்ஸ் வந்துடுச்சா? அப்போ 4 பாக்ஸை தூக்கி நான் எங்கே போடணும்? இங்கே தான் போடணும். என்ன அவன் பாட்டுக்கு போகிறான்? ஓ போடாடி. ஷிட் மேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தா? மாமி இரு, ஒவ்வொரு பாக்ஸாக நான் போட்டு வரேன். ப்ரோ அவன் பாட்டுக்கு என்ன ப்ரோ, அவன் பாட்டுக்கு வழுக்கிட்டு போனான். இல்லை எனக்கு புரியல ஜி. அவன் பாட்டுக்கு வழுக்கிட்டு போனான். என்ன இது மேனஸே இல்லாமல்? நிலுங்க போக்கலே, நான் இங்கே மேலேருந்து இதை தள்ளி விட்றேன் ஃபஸ்ட்டு. நீ போ. வேணாம் நமக்கு ஒரே இதில் போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான், ஒரே ஸ்ட்ரெச்சு. மெதுவாக தள்ளிட்டு போனால் போதும். அவ்வளோதான்டா, அது குதிக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சது. தேர் வி. மெதுவாக தள்ளு, மெதுவாக தள்ளினா போதும். அவ்வளோதான்டா, வாடா. 2 பாக்ஸ் ஃபில்லிடு. ஷேட் தான் ப்ரோ பிடிக்கிறது. அவ்வளோதான்டா, வாடா வாடா வரல. டே தள்ளி போயிடாதடா பைத்தியக்காரா. டே அப்பாடா, சேவ் பாயிண்ட் முடிச்சிட்டேன். சேவ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நில்லுங்க, நான் போய் பார்த்துட்டு 3 லைஃப் தானா? அதான் மேலே இருக்கு, நான் இப்போ தான் பார்த்தேன். ஓகே நான் அதே கவனிக்கல. இது இப்போ தான் வந்துச்சா தெரியல. சரி நம்ம இங்கேருந்து நிறுத்துவோம். அது இங்கேருந்து ப்ளே. 7 லெவல் தாண்டிட்டேனா? ஓகே போக்கலே, நான் இந்த எபிசோடை இதோடு நிறுத்தினேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கேமை ஃபினிஷ் பண்ண பார்க்கலாம். நான் உங்கள் தமிழ் கேமர். குட் பை காய்ஸ். அண்ட் எல்லோரும் ஸ்டே சேஃபாக இருங்க.